பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இந்தந்த வகையெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற உங்களுடைய வேண்டுகோள் இருக்கா சார்? பொதுமக்கள் ஒத்துழைப்பு நிறைய இருக்கு. எப்படின்னா நாங்கள் முதல்ல பனை விதை விதைக்கும் 100 நாள் பணியாளர்களை வச்சு தான் விதைச்சோம். அந்த 100 நாள் பணியாளர்கள் பனை விதையை சேகரித்து கொடுத்துட்றாங்க. சேகரித்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பனை விதையை நடுறதுக்கும் வராங்க. அந்த 100 நாள் பணியிலே பனை விதையை பண்ணுறாங்க. சில ஊராட்சிகளில் தான் இதை நிறைய ஆர்வமாக உள்ள ஊராட்சி தலைவர்கள் வந்தாங்க. இப்போ ஊராட்சி தலைவர்கள் இப்போ இல்லாதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக சொல்லி அந்த செயல் அலுவலர் மூலமாக அதை விதைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு நினைச்சாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் இது நினைச்சாங்கன்னா இந்த 1 கோடி 5 கோடி விதை கூட விதைக்கலாம். உத்தரவு மட்டும் போட்டாங்கன்னா போதும். 100 கிராமத்தில் உள்ள 100 நாள் பணியாளர்கள் பனை விதை நாளைக்கு விதைக்கணும். இந்த வாரம் முழுக்க பனை வாரம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜானி டாமர்கி சொன்னாங்க. பனை வாரம்னே இதை கொண்டாடுறாங்க. பெரிய அளவில் சக்சஸ் ஆனிச்சு. எல்லா துறை அலுவலர்களும் இதில் ஈடுபட்டு செஞ்சாங்க. தாசில்தார்ல இருந்து பிடிஓல இருந்து எல்லாருமே இதில் ஈடுபட்டாங்க. நல்லா சக்சஸா அதை பண்ணோம். அதே போல இந்த ஆண்டு டெல்டாவில் 1 கோடி பனை விதையை நிச்சயமா பண்ணுவோம். இதுக்காக ஒரு தனி செயலியை உருவாக்கி இருந்தோம். போன ஆண்டு பனை விதை விதைச்சிட்டு அதில் பனை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் கிடைச்சிச்சு. இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசோட பசுமை இயக்கத்தில் ஒரு ஆப் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் அவங்களுக்கு சான்றிதழும் கிடைக்கிறதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆண்டு டெல்டாவில் 1 கோடி பனை இதான் எங்களோட ஹேஷ்டேக். திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டத்தில் மட்டும் இதை பண்ணுறோம். 4 மாவட்டத்தில் உள்ள 1694 ஊராட்சிகளில் ஒரு ஊராட்சிக்கு 6000 பனை விதைகள் வீதம் விதைச்சாவே 1 கோடியே 1,64,000 பனை விதை விதைச்சிடலாம். 3 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம். நான் எங்களால் 1 கோடியை ரீச் பண்ணவே முடியல. 60 லட்சம் 68 லட்சம் இப்படிதான் விதைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு 1 கோடியை பண்ணிடுறதுக்கு இந்த 4 மாவட்ட ஆட்சி தலைவர்களையும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அது இல்லாமல் பல்கலைக்கழகம், ஒரு பல்கலைக்கழகம், அதாவது திருச்சி பாரதிதாசன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர், இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகமான சிதம்பரம், மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம், இந்த பல்கலைக்கழகத்துல எல்லாம் வளாகங்கள்ல எல்லாம் விதைச்சு ஆற்று கரைகளில் விதைச்சு இது 1 கோடியை நாங்கள் முடிப்போம்னு நினைக்கிறோம். சார், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு இது. ரொம்ப வெற்றிகரமா உங்களுக்கு வேறு எந்த சிரமமும் இல்லாம முழு மகிழ்ச்சியோட இது நடைபெறணும். நிறைய பேருக்கு இது பயன் கிட்டணும். இதோட எதிர்கால சந்ததிகள் இதனால வாழ்வு பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பண்பலை நிலையத்து சார்பா கேட்டுக்கிறோம். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.